ஹே காய்ஸ், நான் உங்க மலர் மகேந்திரன். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பகவத்கீதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் ஆரம்பத்துல இருந்து பகவத்கீதை மகாபாரதத்தில் முடிகிறது வரை என்ன நடந்தது, இந்த கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்கும், எல்லாமே பகவத்கீதையில் இருக்கிற டு இசட் வர எல்லாத்தையுமே ஒவ்வொரு எபிசோடாக சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணும். நீங்க மனசு வச்சாதான் நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட முடியும். ஓகே, இப்போ நான் வீடியோக்குள்ள போகலாம். பகவத்கீதை எப்படி உருவானது, எப்படி அதோட ஆரம்ப காலம், என்ன என்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லுது, எப்படி ஆரம்பிச்சதுன்றது சொல்லலான் இருக்கேன். அதாவது மகாபாரதத்துல பழங்கால உலக வரலாற்றை சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட இதிகாசத்தின் ஒரு பகுதி தான் இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையில கலியுகம் நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சியும் விளக்குது. அதாவது ஏறக்குறைய 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது நண்பனான தம்மோட தீவிர பக்தனுமான அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதையில் உள்ள தத்துவத்தை மிக சிறப்பா உரையாடி இருக்கிறது. அது என்ன அப்படின்றத நம்ம விரிவா பார்க்கலாம். திருதராஷ்டிரன் அவரோட 100 மகன், அப்புறம் அந்த திருதராஷ்டிரனோட சகோதரன் தான் பாண்டு. பாண்டுக்கு மொத்தம் 5 புதல்வர்கள். அவங்களோட பேரு யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேரும் மிகச்சிறந்த ஆளுமையான மனிதர்கள். அவங்க எல்லா கலைகளும், குறிப்பா துரோணரிடம் போர்க்கலைகளையும் பாட்டானரிடம் பீஷ்மரோட அறிவுரைகளையும் பெற்றவங்க. இப்போ திருதராஷ்டிரனோட 100 மகன்களும் நம்ம பாண்டுவோட 5 மகன்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருதராஷ்டிரனும் பாண்டுவும் குரு வம்சத்தில் பிறந்த சகோதரர்கள். இந்த பூலோகம் முழுவதையும் ஆட்சி செய்த, அந்த சமயத்துல ஆட்சி செய்த பாரத மன்னரிடமிருந்து வந்தவங்க. இந்த காவியமான மகாபாரதம் அதனாலதான் மகாபாரதம் என பெயர் சூட்டப்பட்டது. அவரோட மூத்த சகோதரரான திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாதவரு. அவருக்கு அரியணையில உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அவரோட இளைய சகோதரனான பாண்டுவுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அந்த பாண்டுவும் இளைய வயதுல மரணிச்சிடுறாரு. அதனால அவரோட 5 குதல்கள், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க 5 பேரும் பாண்டுவோட மகன்கள் அப்படின்றதுனாலையும், எல்லா எப்படி மூத்த சகோதரர்கள் எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ அதே போல இளைய சகோதரனின் மகன்களும் இவங்க 5 பேரும் ஒரே மாதிரியான செல்வ செழிப்புடன் தான் ஆரம்பத்துல வளர்க்கப்பட்டனர். ஆனா அவரோட ஆரம்பத்துல தான் அப்படி வளர்ந்தாங்க. ஆனால் திருதராஷ்டிரோட மகன்கள், குறிப்பாக துரியோதனன், அந்த பாண்டவர்களை அறவே வெறுத்தாரு. பொறாமையோட எப்பவுமே இருப்பாரு. குருடராகவும் பலவீனமாக மனமுடையவர் தான் திருதராஷ்டிரன். அந்த திருதராஷ்டிரனோட பாண்டுவின் மகனுக்கு பதிலாக தனது மகனையே அரியணை ஏற வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. துரியோதன், திருதராஷ்டிரன் 2 பேரோட சம்மதத்தோட தான் தனது சகோதரன், அதாவது பாண்டுவோட பசங்க 5 பேரையும் கொல்லணும் அப்படின்னு திட்டம் தீட்டினாரு. சித்தப்பா விதுரன் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் உதவியோட தான் இந்த 5 பேரையும், 5 மகன்களையும் அத்திட்டத்திலிருந்து காக்க முடிஞ்சிச்சு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரண மனுஷர் கிடையாது. அவர் ஒரு முழு கடவுள். அவரு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மற்ற வம்சத்திலிருந்து வந்த இளவரசரை போல வசித்து வந்தாரு.
இந்த கதாபாத்திரத்துல பாண்டுவோட மனைவியும் பாண்டவர்களின் தாயுமான குந்தி தேவி, அதாவது பிருதா, அவரின் அத்தை உறவினர் என்பதாலும் தர்மத்தை நீதிய காப்பவர் தான் நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பாண்டுவின் தர்ம புதல்வர்களுக்கு சாதகமாக இருந்து அவர்களை காத்தாரு. இறுதியில சந்திரக்காரையான துரியோதரனை பாண்டவர்கள் சூதாடும்படி சவால் விட்டனர். விதி வசத்தால அந்த போட்டியில் துரியோதரனும் அவரது சகோதரர்களும் தோத்துட்டாங்க. துரியோதனும் அவரது சகோதரனும் கற்பு பத்தினியுமான நிறைந்த பாண்டவர்களின் மனைவியுமான திரௌபதியை கையகப்படுத்தினார் இந்த துரியோதனன். இளவரசிகளும் மன்னர்களும் நிரம்பிய அந்த அரசவையில அவளை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி அவளோட தெய்வீக முறையில இருந்த அந்த மனதை உடைச்சி காயப்படுத்தினாங்க. ஆனா நம்மளோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட உதவியினால அவள் காக்கப்பட்டாள். வஞ்சகமான நடைபெற்ற அந்த சூதாட்டத்தினால பாண்டவர்கள் தங்களோட அரசை இழந்து 13 வருஷம் நாட்டை விட்டு விலகி இருந்தார். சரி, வனவாசம்தான் முடிஞ்சு திரும்பி பாண்டவர்கள் தன்னுடைய உரிமையோட அந்த நாட்டை திருப்பி தரும்படி துரியோதனுடன் கேட்டாங்க. ஆனா அவனோ கண்மூடித்தனமா அதை மறுத்துட்டான். இளவரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன கடமைக்காகவது அந்த 5 பேருக்கும் ஒரு 5 கிராமங்களாவது தரும்படி கோரிக்கை வைத்தனர். ஆனா ஒரு ஊசி நுழையிற அளவு கூட நான் உங்களுக்கு இடம் தர மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டாரு துரியோதனன். பாண்டவர்கள் பொறுமையா இருந்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல பொறுமைய இழந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உலகில் உள்ள சிற்றரசர்கள் அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து 2 பிளவுகளாக பிரிக்கப்பட்டனர். அப்பொழுதுதான் ஒரு சிலர் பாண்டவர் பக்கமும் வேறு சிலர் கௌரவர் பக்கமும் சென்றனர். கிருஷ்ணர் பாண்டு மைந்தர்களின் தூதராகவும் திருதராஷ்டிரன் சபைக்கு சென்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு போனார். ஆனா அவருடைய அறிவுரையும் நிராகரிக்கப்பட்டது. அந்த சமயம்தான் போர் நிச்சயமானது. இப்பொழுதுதான் சரி, ஒரு உயர்ந்த நீதி சபைக்கு நம்ம பகவான் கிருஷ்ணர் சரி பரம புருஷனாக ஒரு பகவானாக அங்கீகரிக்கப்பட்டார். ஆனா திருதராஷ்டிரன் தீய மகன்களோ அவரை அவ்வளோக்குள்ள அங்கீகரிக்கவில்லை. பாண்டவர்களின் மகன்கள் அவரை மனதார ஒரு மகானாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர் விரோதிகள் நண்பர் என்று எந்த பாகுபாடும் பார்க்காம நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களுக்கு உதவினாரு. தனிப்பட்ட முறையில் கிருஷ்ணர் போரில் ஈடுபட்டதில்லை. ஆனாலும் அவரை விரும்புறவங்க அவரை பயன்படுத்திக்கலாம். அவர் ஒரு சிறந்த ஆலோசகராகவும் உதவியாளராகவும் அந்த போர்ல அவரு நடந்துக்கிட்டாரு. அரசியல் நிபுணராக துரியோதரன் ஆயுதம் தாங்கிய கிருஷ்ணர் படையை உற்சாகத்துடன் எடுத்துக்கொண்டாங்க. ஆனா பாண்டவர்களோட மைந்தர்களோ கிருஷ்ணரை ஒரு ஆலோசகராக ஏற்றுக்கொண்டாரு. ஆனா கிருஷ்ணர் உலோக புகழ் பெற்ற வில்லாளனான அர்ஜுனனோட தேரை ஓட்டும் சாரதியானார். இரு படைகளும் அனுபவிக்கப்பட்டு போரிட தயாராக இருந்துச்சு. அப்பொழுதுதான் திருதராஷ்டிரன் தனது காரிய சரிதியான சஞ்சயனிடம் அவர்கள் என்ன செய்தனர் என்ற ஏக்கத்துடன் வினாவ இனிதே ஆரம்பமானது பகவத்கீதை. நாளைக்கு வேற ஒரு எபிசோட்ல அடுத்து மேலும் உள்ள தகவல்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் மலர் மகேந்திரன். நன்றி. சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ப்பணம்.